மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து சும்மா வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னாக்கா, மீன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. டாக்டர் என்ன மீன் தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. பட் அதில இருக்கிற முள்ளுக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து மீன் வந்து சேர்த்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வருத்தப்பட்டுருப்பீங்க. உங்களுக்கான ஒரு மீன் தான் இதுன்னு சொல்லலாம். நானுமே இன்றைக்கி தான் வாங்கினேன். ஆனால் முள் வந்து 1 இல்ல 2 அப்போல தான் இருக்குது. ரொம்ப கம்மியா இருக்குது முள். இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பன்னா மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல ஃப்ளஷ் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இதில் வந்து வறுவல் பண்ணும்போது அந்த மசாலா பொதுவாகவே எல்லா மீனுக்குமே மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்தா தான் ஊற வச்சு நம்ம வறுத்தோம் அப்படின்னு சொன்னா தான் மசாலா அதில் ஒட்டும். அதே போல் இதையும் பண்ணி பாருங்கள். என்னடா மீனை பற்றியே பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நண்டும் ரெடியாகி காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன். உங்களுக்கு மீன் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை உங்களுக்கு டாக்டர் வந்து மீன் தான் அதிகம் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த மீனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம்.